அவருக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் அதுதானே. பாஜகவை திமுக எதிர்க்கவில்லை, நான் தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு தான் அவர் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். அது நல்லாவே செய்கிறார். திமுக ஒன்றும் பாஜக எதிர்க்கிறார், நான் தான் எதிர்க்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கிறார். அந்த இதை நல்லா அந்த எழுதி கொடுத்தவர் நல்லா எழுதி கொடுத்துருக்காரு. நிதி ஆய்வு கூட்டத்துக்கு முதலமைச்சர் போகாம யார் போவா? நான் போவேனா? பயந்துகிட்டு போனதா சொல்றாரு அவர். அவருடைய அரசியல் ஞானம் அவ்வளவுதான். நிதி ஆய்வு கூட்டத்தை முதலமைச்சர் தான் போகணும். பிளானிங் கமிஷனை விட கூட்டிட்டு போகணும். திட்ட கமிஷனுங்க. முதல்வர்களும் புறக்கணிச்சாங்க, அது மாதிரி அவரால் புறக்கணிக்க முடியல. அவங்க வேற காரணங்களை காட்டியிருக்கணும். புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்க எதுக்காக புறக்கணிச்சாங்கன்னு இருக்கணும். நாம ஒரு தடவை கலைஞர் என்ன பண்ணாருனாக்கா, ஒன்றிய அரசோட கோவிச்சுக்கிட்டு நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியத்திட்டு கோவிச்சுக்கிட்டு உங்களுடைய நிதியை நான் வாங்க மாட்டேன்னார். வீரவசனம் பேசிவிட்டார். அப்புறம் தான் சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலன்னு நீ எந்த திட்டத்தை நிறைவேற்றினான்னு. அப்புறம் பேசாம ஆயிட்டார். வீரவசனம் பேசலாம், நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகலன்னு யாருக்கு நஷ்டம்? அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்படி போனதுனால என்ன லாபம் கேட்காதீங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரிகள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. மக்கள் வெள்ளத்துல மொழி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒண்ணு ஒதுக்கலையே. நம்ம சாவுங்கடாட்டு தான் போச்சு. நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகலன்னா அது சட்டவிரோதம். அதனால அது புறக்கணிக்கணும்னு நினைச்சா புறக்கணிக்கலாம். அதனால வரக்கூடிய லாபங்களை நம்ம இது பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு உதாரணமா சொல்றதுல அர்த்தம் இல்லை. எழுதி கொடுத்த படிச்சு விட்டாரு. அவருக்கு என்னன்னு கூட அதை வச்சு நிதி ஆய்வு கூட்டம்னாவே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவர்கிட்ட போய் பதில் சொல்றேன்.